Hello friends, இன்னைக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். The following trial balance has been extracted from the books of Mr. Agarwal as on 31/3/2013. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிறது என்னென்ன அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பர்ச்சேஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், சண்டே டேட்டாஸ், பேலன்ஸ் ஷீட், drawings, பேலன்ஸ் ஷீட், பேட் டெட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்டர்ஸ், பேலன்ஸ் ஷீட், office equipments, balance sheet, salaries, profit and loss account, advanced salary, balance sheet. இதுவே இதே அட்வான்ஸ் சேலரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா P&L போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். ஆனால் இங்கே ட்ரையல் பேலன்ஸ்குள்ளேயே கொடுத்ததுனால பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் போடணும். கேரேஜ் இன்வார்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ரெண்ட், profit and loss account, electricity and telephone, profit and loss account, cash in hand, balance sheet, asset side, cash at bank, balance sheet, asset side, stock 1/4/2012, opening stock இது, so trading accountல debit side, repairs, profit and loss account, motor car, balance sheet, depreciation, furnitureக்கு 9,000 கொடுத்துருக்காங்க, profit and loss account, office equipment 6,000, profit and loss account. ஸோ அசட் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம், அதுக்கான டெப்ரிசியேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். சேல்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், சண்டே கிரெடிட்டார்ஸ், பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டிஸில் வரும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டிஸ், சேல் ஆஃப் ஓல்டு பேப்பர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேலன்ஸ் ஷீட், லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sales include 60,000 towards goods for cash on account of joint venture with Mr. Reddy, who incurred rupees 800 as forwarding expenses. The joint venture earned a profit of rupees 15,000, to which Mr. Reddy is entitled to 60%. Okay. Sales வந்து 60,000 rupees வந்து ஜாயிண்ட் வெஞ்சருக்கான சேல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்மளோட பிஸ்னஸ்க்கான சேல்ஸை தான் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சருக்கான இருக்கிற அந்த 60,000 சேல்ஸ்லேருந்தும் லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ரெட்டி வந்து 800 rupees ஃபார்வேர்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஃபார்வேர்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணிடணும். The joint venture earned a profit of 15,000, to which Mr. Reddy is entitled to 60%. ஸோ ரெட்டிக்கு 60%னா அகர்வாலுக்கு 40%ன்னு அர்த்தம். ஸோ 15,000ல் 40% வந்து நமக்கு ப்ராஃபிட் வர வேண்டியது ஜாயிண்ட் வெஞ்சரில். ஸோ நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காட்டுவோம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the motor car account represents an old motor car which was replaced on 1/4/2012 by a new motor car costing 1,20,000 with an additional cash payment of rupees 40,000 laying debited to purchase account. ஸோ மோட்டர் கார் அக்கௌண்ட் வந்து ஒரு ஓல்டு மோட்டர் காரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஓல்டு மோட்டர் காருக்கு பதிலாக ஒரு நியூ மோட்டர் கார் வாங்கி வைக்கிறாங்க 1,20,000 rupeesக்கு. என்றைக்குன்னா 1/4/2012 அன்றைக்கி ஒரு நியூ மோட்டர் கார் வாங்குகிறாங்க. அதில் 40,000 மட்டும் அடிஷ்னல் கேஷ் பேமெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, மோட்டர் கார் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லேருந்து அந்த 40,000 என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மோட்டர் கார் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் போடுவோம். அந்த மோட்டர் கார் அக்கௌண்ட்லேருந்தும் 40,000 நம்ம லெஸ் பண்ணணும், ஏன்னா காசாக வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 50,000, பர்ச்சேசஸ் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க 6,80,000 லெஸ் மோட்டர் கார் 40,000. ஏன்னா அந்த 40,000 பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தெரியாமல் நம்ம போட்டுட்டோம், ராங் டெபிட். ஸோ 40,000 லெஸ் பண்ணோன்னா 6,40,000 வரும். கேரேஜ் இன்வர்ட், இதுவும் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பை சேல்ஸ் 8,38,200 லெஸ் சேல்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ தான் பார்த்தோம், ஜாயிண்ட் வெஞ்சருக்கான சேலை நம்மளோட அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. 60,000 லெஸ் பண்ணோன்னா 7,78,200. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 75,000. ஸோ இந்த 75,000 ஒர்க்கிங் நோட்டில் வரும். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்போ சொல்கிறேன். UBA has allowed an overdraft limit against hypothecation of stock keeping a margin of 20%.
The present balance is the maximum as permitted by the bank. UBI பேங்க் வந்து ஓவர் டிராஃப்ட் லிமிட் வந்து எதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஸ்டாக்குக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 20% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா மார்ஜின் வந்து இருக்கணும். அதாவது நம்ம பேங்க்கில் இருக்க ஓவர் டிராஃப்ட் வந்து 20% ஆஃப் த ஸ்டாக் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெசன்ட் பேலன்ஸ் வந்து இஸ் த மேக்ஸிமம் ஆஸ் பெர்மிட்டட் பை த பேங்க். அதாவது அட்லீஸ்ட் 20% இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெசன்ட் பேலன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. பேங்க்கில் இருக்க இந்த ஓவர் டிராஃப்ட் இந்த 60,000 இருக்குது இல்லையா, இது மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 100 தான் நம்மளோட டோட்டல். 100ல் அவங்க மினிமமாக 20% வந்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமமை மைனஸ் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் என்னது 80% வந்து கிடைக்கும். ஸோ 60,000 நமக்கு மேக்ஸிமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 60,000 வந்து 80%க்கானதுன்னா 100%க்கு எவ்வளோ? அதனால தான் 60,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 100. ஸோ திருப்பி சொல்கிறேன், யூபிஐ பேங்க்கில் இருக்க ஓவர் டிராஃப்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட்டோடது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மினிமம் வந்து 20% மெயின்டைன் பண்ணால் போதுன்றாங்க ஸ்டாக்கில். ஸோ 100ல் 20 மைனஸ் பண்ணோம்னா 80. ஸோ 60,000ன்றது 80%க்கு இருக்குது. அப்போ 100%க்கு எவ்வளோ? ஸோ 60,000 டிவைடட் பை 80 இன்ட்டு 100 பண்ணோன்னா 75,000. இதுதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எப்பயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் காட்டுவோம். அண்ட் தென் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் 75,000 காட்டுவோம். ஸோ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணால் கிராஸ் ப்ராஃபிட் 1,56,700 வரும். நெக்ஸ்ட் 2 salaries 24,000. இதுவும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 6,500, பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி 1,500, எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபோன் 6,800, ரெண்ட் 18,000. ஸோ இது வரைக்கும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்ட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். On 31/3/2013, outstanding rent amounted to 6,000 and you are informed that 50% of the total rent is attributable towards Agarwal's resident அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 6,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 50% ஆஃப் த ரெண்ட் வந்து attributable towards அகர்வால் ரெசிடெண்ட். அதாவது அகர்வாலோட வீட்டுக்காக கட்டுறாரு. ஸோ அவரோட பர்சனல் யூஸ்க்காக கட்டுறதுனால அதை என்னென்னு எடுத்துப்போனால் நம்ம ட்ராயிங்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட்டு 18,000. இது வந்து நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் 6,000. இது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கே தெரியும் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம எப்பயுமே ஆட் பண்ணணும். ஸோ லெஸ் ட்ராயிங்ஸ். இந்த 12,000 எப்படி வந்துச்சுன்னா மொத்தமாக நம்மளோட ரெண்ட் வந்து 24,000. 24,000ல் 50% வந்து அகர்வாலோட வீட்டுக்கு கட்டிக்கிறாரு. ஸோ அது வந்து ட்ராயிங். ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ 24,000ல் 50% போட்டோன்னா 12,000 வரும். ஸோ லெஸ் பண்ணோன்னா 12,000 வரும். இந்த ட்ராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது ரெண்டு இடத்துல காட்டணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு 6,000 பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். இந்த ட்ராயிங்ஸையும் பேலன்ஸ் ஷீட்டை லைபிலிட்டி சைடில் காட்டுவோம். இப்போ போடும்போது தெரியும். நெக்ஸ்ட் பேட் டெட்ஸ் 2,000 ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்லெனியஸ் எக்ஸ்பென்சஸ் 12,000 ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ரிப்பேர்ஸ் 7,500, டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 9,000 ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 6,000 இதுவும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டார் காருக்கான டெப்ரிசியேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க. Depreciation to be provided on motor car at 20% excluding the sold item. ஸோ நம்மக்கிட்ட முன்னாடியே ஒரு பழைய மோட்டர் கார் இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் புது மோட்டர் கார் 1,20,000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம விற்றுருப்போம் இல்லையா, அந்த விற்றுருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கக்கூடாது, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதை தவிர்த்து மீதி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதில் 20% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மோட்டர் காருக்கு ஒரு ஒர்க்கிங் நோட் போட்டிருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். ஸோ 1,20,000 மதிப்புள்ள மோட்டர் கார் வந்து வாங்கியிருக்கோம். இதை என்ன வாங்கியிருக்கோம் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். பழைய மோட்டர் காரை புது மோட்டர் காரோட ரீப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ 1,20,000
பழைய மோட்டர் காரோட வேல்யூ என்னென்னா 56,000. அதில் நம்ம 40,000 அடிஷ்னலாக பே பண்ணி வாங்கியிருக்கோம். மொத்தமாக 1,20,000க்கு 96,000 நம்ம பே பண்ணிட்டோம். இப்போது 1,20,000 மதிப்புள்ள ஒரு மோட்டர் காருக்கு நம்ம 96,000 தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? 24,000 வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ மோட்டர் காரோட மதிப்பு வந்து 1,20,000. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க மோட்டர் காரோட வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கோம் 56,000. அது தவிர்த்து அடிஷ்னலாக ஒரு 40,000 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1,20,000 மதிப்புள்ள ஒரு மோட்டர் காருக்கு 96,000 தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ 24,000 என்னென்னா நமக்கு வந்து ப்ராஃபிட். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெப்ரிசியேஷன் எதில் கால்குலேட், இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஸோ வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆன் மோட்டர் கார், நம்ம வித்த அமௌண்ட் இருக்குல்ல, நம்ம சோல்டு பண்ண மோட்டர் கார் இருக்குல்ல, அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. மொத்தமாக இருக்கிற 1,20,000லேயே 20% கண்டுபிடிச்சோன்னா 24,000. ஸோ நம்ம சேல் பண்ணது, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதை கணக்கு காட்டாமல் மொத்தமாக மோட்டர் காரோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்கு 20% போட்டோன்னா 24,000 கிடைக்கும். ஸோ மோட்டர் காரோட டெப்ரிசியேஷன் 24,000. 1,20,000ல் 24,000 வரும். அதாவது 1,20,000ல் 20% கண்டுபிடிச்சோன்னா 24,000 வரும். நெக்ஸ்ட் கிரெடிட் சைட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து P&Lக்கு இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சேல் ஆஃப் ஓல்டு பேப்பர்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தோம். ப்ராஃபிட் ஆன் ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டே அதான். 60% வந்து யாருக்கு தரோம்? ரெட்டிக்கு தரோம். இப்போ நமக்கு வந்து 40% வந்து அகர்வால் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ 15,000ல் 60% அவருக்கு போயிடும், 40% நமக்கு வந்துடும். 40% வந்து 6,000. ப்ராஃபிட் ஆன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மோட்டர் கார் 24,000. இப்போ தான் பார்த்தோம் 1,20,000ன்றது அந்த காரோட வேலை லெஸ் 56,000 நம்மக்கிட்ட இருக்க முன்னாடி இந்த காரு. ஸோ 40,000 நம்ம அடிஷ்னலாக பே பண்ணுது. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் பண்ணோன்னா 24,000 நமக்கான ப்ராஃபிட். P&L வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் விடலைன்னு நினைக்கிறேன், எல்லாமே வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த பக்கம் டோட்டல், இந்த பக்கம் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு நெட் ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். ஸோ லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,97,000. இதுவும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க, எங்கே போடணும்னு சொன்னேன். எப்பயுமே கேபிட்டலோட நம்மளோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி ட்ராயிங்ஸை லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம கிடச்சதை எழுதுவோம். நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸில் வந்து 36,000 நமக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துட்டாங்க. இந்த 12,000 ட்ராயிங்ஸ் வந்து ரெண்ட்டில் 50% கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணிடணும்னா ட்ராயிங்ஸில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ 36 + 12 48,000 மொத்தமாக ட்ராயிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கணும், அதுலேருந்து ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணோன்னா 2,25,900. நெக்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000, இதுவும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸ் 1,14,000 லெஸ் டியூ டு திரிவேதி. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கல. Sundry debtors include 4,000 as due from Mr. Trivedi and sundry creditors include 7,000 as payable to him. ஸோ வந்து டெட்டாஸில் வந்து 4,000 rupees வந்து திரிவேதி நமக்கு தர வேண்டியது இருக்குது. சண்டே கிரெடிட்டாஸில் வந்து 7,000 rupees வந்து நம்ம திரிவேதி கிட்ட தரணுன்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து திரிவேதின்றவர் நமக்கு டெட்டாஸாகவும் ரோல் ப்ளே பண்ணுறாரு, கிரெடிட்டாஸாகவும் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் நமக்கு 4,000 ரூபாய் தரணும், நம்ம அவருக்கு 7,000 ரூபாய் தரணும். ஸோ இந்த 4,000 ரூபாவை 2 பேர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா வந்து நம்ம அவருக்கு வந்து 7,000 தரணும், அவர் நமக்கு 4,000 தரணும். ஸோ அவர் தர வேண்டிய 4,000 இந்த 7,000லேருந்து லெஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற 3,000 மட்டும்தான் நமக்கு அவர் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு 7,000 தரணும், அதாவது அகர்வால் வந்து திரிவேதிக்கு 7,000 தரணும். ஆனால் திரிவேதி அகர்வாலுக்கு 4,000 தந்தால் மட்டும் போதும். அப்போ 4,000 நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற 3,000 மட்டும் நமக்கு தந்தால் போதும். ஸோ கிரெடிட்டாஸ் ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தோம் 1,14,000. இதுலேருந்து திரிவேதிக்கு வந்து 4,000 வந்து லெஸ் பண்ணிடலாம், நம்ம அவருக்கு தர வேண்டியது. ஏன்னா அவர் நமக்கு 4,000 தரணும். ஸோ அவர் தர வேண்டியதும் நம்ம தர வேண்டியதும் நம்ம டேலி பண்ணிக்கிறோம். ஸோ லெஸ் டியூ டு திரிவேதி 4,000 1,10,000.
amount payable to Reddy. ஸோ 60,000 அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் நம்ம சேல் பண்ணியிருந்தோம். இங்கே ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜாயிண்ட் வெஞ்சரில் 60,000 நம்ம பே பண்ணியிருந்தோம். அதில் கமிஷன் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 40% எடுத்திருக்கோம். ரெட்டிக்கு 60% வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து தரணும். ஸோ 60,000ல் நமக்கு கிடச்ச இந்த ப்ராஃபிட்டான 6,000 லெஸ் பண்ணி பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரெட்டிக்கு தருவோம். 60,000 நம்ம சேல் பண்ணியிருக்கோம் மொத்தமாக. அந்த சேல் வேல்யூவில் 6,000 நம்மளோட கமிஷன், மீதி இருக்க 54,000 நம்ம ரெட்டிக்கு தரணும். அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் ரெண்டுமே எதில் பார்த்தோன்னா, ஒன்று வந்து ட்ரையல் பேலன்ஸ்குள்ளே பார்த்தோம், ரெண்ட் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் அசட் சைட், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் 90,000, அதுக்கான டெப்ரிசியேஷனை லிஸ்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் லெஸ் டெப்ரிசியேஷன் 6,000, இது ரெண்டுமே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒன்று நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்னிச்சரோட வேல்யூ 81,000, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 54,000. எப்பயுமே டெப்ரிசியேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தா தான் டபுள் சைட் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இவங்க ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் ரெண்டு இடத்துலையும் 81,000 மைனஸ் 9,000 போடக்கூடாது. 81,000 தான் அமௌண்ட்டு. நம்ம டேரெக்டாக ஃபர்னிச்சர்னு போட்டு 81,000 வெளியில் போட்டுக்கலாம். இவங்க அந்த டெப்ரிசியேஷனும் கணக்கில் காட்டணுன்றதுக்கோசரம் 81,000ஓட இந்த டெப்ரிசியேஷன் 9,000 ஆட் பண்ணி 90,000ன்னு மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மோட்டர் கார் 56,000. ஸோ இவங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ மோட்டர் கார் அதோட விலை 56,000. இப்போ நியூவாக 1,20,000க்கு வாங்கியிருக்கோம். இதில் இந்த 56,000 மதிப்புள்ள மோட்டர் காரை நம்ம விற்றுட்டோம். அதில் நமக்கு டெப்ரிசியேஷன் 24,000 கிடைக்கிது. ஸோ அதோட வேல்யூ என்னென்னா 96,000. ஸோ மோட்டர் காரோட வேல்யூ மொத்தமாக என்னென்னா 1,20,000. அந்த 1,20,000லேருந்து நம்மளோட டெப்ரிசியேஷனை 24,000 மைனஸ் பண்ணோன்னா 96,000 வரும். ஸோ ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் 75,000 எப்படி கண்டுபிடிச்சோன்றது சொன்னோம். டெட்டாஸ் ட்ரையல் பேலன்ஸ்லேயே 96,000 கொடுத்துருந்தாங்க. டியூ ஃப்ரம் திரிவேதி 4,000, அதையும் லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கிரெடிட்டாஸ்லேருந்தும் டெட்டாஸ்லேருந்தும் லெஸ் பண்ணால் சேம் அமௌண்ட் தான் இருக்கணும். இந்த டியூ ஃப்ரமில் கேஷ் 5,900, பேங்க் 53,000, ப்ரீபெய்ட் சேலரி 1,500. இந்த ப்ரீபெய்ட் சேலரி நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ ப்ரீபெய்ட்னா நம்ம அசட் சைட் போடணும், அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம வந்து லைபிலிட்டி சைடில் போடணும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.